வெல்கம் டு மஞ்சு கிச்சன். இப்போ நம்ம மஞ்சு கிச்சன்ல ஒரு கத்திரிக்காய் வத்த குழம்பு பார்க்க போறோம். கத்திரிக்காய் வத்த குழம்பு வந்து பேச்சுலருக்குலாம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பேச்சுலர் இந்த குழம்பு வச்சுட்டாங்கன்னா இந்த கத்திரிக்காவை வச்சுட்டு இந்த குழம்பு வச்சுட்டே சாப்பிடலாம். அவங்க பாவம் ஒரு சாதம் வச்சுட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புவாங்க. அவங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க எப்படி செய்யறதுன்றது அவங்களுக்கு நான் ஈஸியான முறையில சொல்றேன். நிறைய டிப்ஸோட சொல்றேன். நல்லா கவனிச்சு கடைசி வரையும் பாருங்க. இப்போ அது தேவையானது பாருங்க. ஒரு 300 கிராம் நான் கத்திரிக்காய் இந்த மாதிரி 1.5 சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கிலேயே கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி 1, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு நான் ஒரு 10 பல்லு வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வைக்கலாம். பூண்டு மட்டும் குழம்புக்கு எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். இந்த பாருங்க, கடுகு கொஞ்சம், மிளகு ஒரு 5-6, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அப்ப மிளகாப்பொடி 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் வச்சு குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழம்போட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் குழம்பும் கெட்டு போகாம நல்லா இருக்கும். இந்த பாருங்க, கத்திரிக்காவை நான் 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா தண்ணியில போட்டுருங்க, உடனே கருத்துடும். கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சோம் அடுத்த செகண்டே இந்த மாதிரி நீலவாக்கில் 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுங்க. இப்ப பாருங்க, நான் நல்லெண்ணெய் ஊத்துறேன் குழம்புக்கு. அப்படி உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க ரீஃபைண்ட் ஆயிலோ என்ன எண்ணெய் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் ஊத்திங்க. குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்துங்க. நான் எலுமிச்சை அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சிருக்கேன். இந்த பாருங்க, வெந்தயம் போட்டோம்னா அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கசந்துரும்னு நினைக்காதீங்க, குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கசக்கே கசக்காது. நம்ம கொஞ்சம் தான் போடுறோம். இந்த பாருங்க, கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், சீரகம், ஒரு 4-5 மிளகு. இப்போ இந்த கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை, இப்போ வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. ரொம்ப வதக்க விடாதீங்க வெங்காயத்தை. இந்த மாதிரி வதங்கினாவே போதும். அந்த குழம்புல எல்லா காயும் தெரியணும். அதனால நம்ம அள்ளி வச்சுட்டு சாப்பிட்றதுனால எல்லா காயும் தெரியணும். பாருங்க, இந்த சைஸ் வதங்கிட்டோம்னா போதும். உடனே நம்ம இப்ப தக்காளி போட போறோம். ஒரு பெரிய தக்காளி 1 கட் பண்ணி வச்சிருக்கோம், போடுறோம். பூண்டு உங்க இஷ்டம், நீங்க எவ்வளவுனாலும் போடலாம். பூண்டு பிடிக்காதவங்க வேணான்னாக்களும் பூண்டை நிறுத்திங்க. அந்த வாயு தொல்லையெல்லாம் நம்ம எடுக்கிறது இந்த பூண்டு. குழம்புல இந்த மாதிரி பூண்டு போட்டு அள்ளி வச்சா நல்லா இருக்கும். நான் பூண்டு குழம்பே போட்டிருக்கேன். அந்த பூண்டு குழம்புக்கு நிறைய பேர் பாராட்டிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. 40 லட்சம் பேர் அந்த குழம்ப பார்த்திருக்காங்க. அதுல ஒரு முஸ்லீம் சொல்லியிருக்காரு, எனக்கு குழம்புனாவே பிடிக்காது, ஆனா உங்க குழம்பை பார்க்கும்போது இப்பயே செஞ்சு சாப்பிடணும் போல இருந்துச்சு, பிரியாணி மாதிரி டேஸ்டா அந்த குழம்புன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. என் பூண்டு குழம்பை பாராட்டின அனைவருக்கும் நன்றி. இப்ப பாருங்க, இந்த மாதிரி கத்திரிக்காவை எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வைங்க. இப்ப நான் டிப்ஸ் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. இப்ப பாருங்க, நல்லா கத்திரிக்காய் வதங்கிருக்கு. எப்பவுமே குழம்பு செய்யும் போது ஒண்ணு புளிப்பா ஆயிடும், இல்ல ஒரு மாதிரி காரமா இருக்கும். அதெல்லாம் அடங்கி வரணும்னா இந்த மாதிரி 2 ஸ்பூன் மிளகாய் பொடி இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டுடணும். போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து இந்த புளிப்பு காரம் எல்லாம் அடங்கி வரும். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுருங்க, கொஞ்சமா மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில வந்து இந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா எண்ணெயில படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க. இந்த மாதிரி கலக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு புளிப்பு காரம் எல்லாம் அடங்கி இந்த குழம்பு நல்லா டேஸ்டா வரும். பேச்சுலர் குழம்பு வச்சாவே எனக்கு புளிக்குது, என்னால குழம்பு நல்லா வைக்க முடியலன்னு வாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸை நான் சொல்றேன். நான் இந்த பாருங்க, இந்த கத்திரிக்காவை நீங்க அள்ளி வச்சுட்டே சாப்பிடலாம். உங்களால பாவம் காலையில எழுந்து கடக்கடன்னு ஒரு சாதம் வடிச்சிட்டு இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டுட்டு உடனே ஆபீஸ் கிளம்பிடுவோங்க. இப்போ இந்த காயை எடுத்து அள்ளி வைக்கலாம். இப்போ இந்த காய் இதுதான் போகணுன்றது இல்லை. இதுலயே நீங்க உருளைக்கிழங்கு போடலாம், அப்புறம் வாழைக்காய் கட் பண்ணி போடலாம், முருங்கைக்காய் போடலாம். இதெல்லாம் எதுவும் இல்லை, வெறும் கத்திரிக்காய் தான் இருக்கிறதுனால இந்த மாதிரி செய்யலாம். நிறைய காய் வச்சுட்டு அள்ளி வச்சுட்டு சாதத்தை கூட சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த பாருங்க, கத்திரிக்காய் எவ்வளவு அழகா, கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இந்த பாருங்க எவ்வளவு அழகா வெந்துச்சு, எண்ணெயே மேல பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க.
இப்போ இந்த டைம்ல இது பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் சாதத்துக்கு ஊத்திக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த காயை அள்ளி வச்சுங்க, சாதத்துக்கு குழம்பு ஊத்திங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பா தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எண்ணெய் மேல போட்டுங்க. அந்த குழம்பு புளிப்பெல்லாம் அடக்கி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிப்ஸும் கவனிச்சுங்க. தேங்க்யூ.